நான் கீதா அம்மாவோட மலேசியாவிலேருந்து கதைச்சினேன். கதைச்சிட்டு வரைக்கிலேயே முதல் பயந்து தான் வந்து நான் இந்தியாவுக்கு வரைக்கல. எல்லாமே அவை எல்லாம் எனக்கு எல்லாம் செய்தாங்க. சுருக்கமாக சொல்ல போனால் அக்கமெண்டேஷனில் இருந்து எதுவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணல. லேண்ட் பண்ணுறதுல இருந்து எவ்ரி திங் இஸ் தே ஆர் கிவ் டு மீ. எவ்ரி திங் இஸ் அ குட் திங். அண்ட் ஒரு பயமே இருக்கலை எனக்கு. மனதில் அடியில் ஃப்ளை பண்ணிக்கலே எனக்கு நியமாக பயம் இருந்தது. ஆனால் அப்புறம் இங்கே மாமல்லரையும் பார்த்தா அப்புறம் எனக்கு பயம் வரையில. சர்ஜன் செய்யல கூட எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ என்ன முகத்தை பார்க்க ஸோ ஹாப்பி. அதுக்கப்புறம் ஹாப்பின்னு எனக்கு சொல்ல முடியலை. 100க்கு 200% இஸ் ஐ எம் very 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 happy with that. Doctors and staff nurse, every single person they are give it to such a work, good work with me. உங்களுக்கு யாருக்கும் தேவைன்னு சொன்னால் கண்டெக்ட் பண்ணுங்க. பல்ல வந்து போடுங்க. பல் வந்து முக்கியம். ஏஜ் ஸ்டேஜ்ன்றதை விட லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வந்து கட்டாயம் டைஜஸ்ட் சாப்பாடு அதுக்கு வந்து கட்டாயம் தேவை. அதே நேரத்தில் பல் வந்து உண்மையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. அதோட பல் இல்லைன்னு சொன்னாலும் ஒரு கான்ஃபிடென்ஸ்ன்றது நிச்சயமாக இல்லை. பல் போட்ட அப்புறம் பர்ஃபெக்ட்லி இஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ஸ் வித் தட். எவ்ரிபடி கம் அண்ட் ஜாயின் அண்ட் டேக் த ட்ரீட்மெண்ட் அண்ட் கோ பேக் டு யுவர் பிளேஸ். இப்போ டிலே பண்ணது ரீசன் வந்து ஒன்று நான் நல்ல டாக்டர்ஸ் ஒன்று ஃபைன் பண்ண எனக்கு தெரியலை. பட் நான் ஒரு யூடியூப் மூலம்தான் நான் அதை ஃபைன் பண்ணியிருந்தேன். ஃபைன் பண்ணி என்னோடய பிரதருக்கு நான் அந்த அட்ரஸ் எல்லாம் சென்ட் பண்ணி அவர் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டியில் ஒரு ஜாப்பில் இருக்கிறார். சர்ச் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி த பெஸ்ட் டென்டல் கிளினிக் ஆஃப்னு சொல்லி எனக்கு அதை ஃபைன் பண்ணி அதை அந்த டாக்டர்கிட்டே போய் சொன்னவர். அதெல்லாம் நான் அந்த டாக்டர் இந்த சிந்தாமணி கிளினிக்கை வந்து நான் சூஸ் பண்ணினேன். சூஸ் பண்ணதில் இருந்து எனக்கு ஒரு குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. உண்மையிலேயே 100% இஸ் வெரி குட். ஆக்சுவலி நான் சொல்ல போனால் நான் ஒரு மியூசிக் டீச்சர் அண்ட் பரதநாட்டியம் டீச்சர் ஆல்சோ. ஏன்னா பாட்டுன்னா சரியாக விருப்பம். என்னால் பாட முடியாது. என் பாட்டு தான் சரியான விருப்பமாக இருந்தது. ஆனால் இப்போ நாங்கள் பாடக்கூடியதெல்லாம் இருக்குது. அது எனக்கு ஒரு குட் திங்ஸ். உங்களால் முடிஞ்சால் நீங்களும் வந்து ஜாயின் பண்ண.